Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. Shall we start? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நோம்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். எங்களுக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. ஸோ காலையிலேயே வந்து நோம்பு கஞ்சிக்கு தேவையான ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி டின்னருக்கு வந்து ஆப்பம் பண்ணலான் இருந்தேன். ஸோ அதுக்காக வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு எப்போவுமே நான் பச்சரிசி கூடவே கொஞ்சம் வடித்த சாதம் சேர்த்து ஊற வச்சுடுவேன், நல்லா அலசிட்டு. ஸோ அது கூட இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் அப்புறமா ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். இது வந்து நைட்டு கொண்டக்கடலை கறி பண்ணி அது கூட வந்து சாப்பிட்றதுக்காக டின்னருக்கு. நெஹான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நோன்பு வச்சிட்ருக்கிறான். ஸோ அவனை என்கரேஜ் பண்ணுற விதத்தில் நான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். தினமும் ஏதாச்சும் அவனுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுறது தான். பட் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாமே அவனுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிற பிளானில் நான் வந்து இன்றைக்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து பேலன்ஸ் வேலையை பார்க்கலாம். மாவு வந்து காலையிலே அரைச்சி முடிச்சதுனால நைட்டு வந்து சூப்பராக பொங்கி வந்துடும் சுடுறதுக்கு. ஸோ இது ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ ஃப்ரூட் சர்பத் பண்ணுறதுக்காக நொங்கு அப்புறமா பைனாப்பிள் அண்ட் வாட்டர்மெலான் 3 ஃப்ரூட்ஸையும் சேர்த்து பண்ண போகிறோம். இது வந்து நெஹானுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்க் தான். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பான எட்ஜ் இருக்கக்கூடிய கப்பை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம 3 ஃப்ரூட்ஸையும் சேர்த்தாச்சு. ஃபைனலாக தேவைக்கு தக்கன நன்னாரி சர்பத்தையும் நம்ம இதில் சேர்க்குறோம். பொதுவாக வந்து நான் சர்பத்தில் வந்து வாட்டர்மெலான் சர்பத் அப்புறமா வந்து நொங்கு சர்பத்லாம் சாப்பிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து தனித்தனியாக பண்ணும்போது, அதாவது நொங்கு சர்பத் அப்புறமா வாட்டர்மெலான் சர்பத்லாம் பண்ணும்போது லெமன் சேர்ப்பாங்க. நாம் இங்கே வந்து பைனாப்பிள் சேர்த்துருக்கிறதுனால இதுலேயே வந்து லைட்டாக மைல்டான ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து லெமன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஊற வச்சு சப்ஜாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இன்றைக்கி பசங்களுக்காக வந்து சிக்கன் பீஸா பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் அண்ட் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் சேர்த்து இதை லைட்டாக கலந்து விட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். இது வந்து ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வரட்டும். இன்றைக்கி மாமா வாங்கிட்டு வந்திருந்த பைனாப்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஜூஸுக்கும் அகருக்கும் இதையே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டியான ஜூஸ் எடுக்கிறதுக்காக வந்து பைனாப்பிளாக சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்க்குறோம். ஸோ இப்போ இதில் சுகரும் சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம நல்லா திக்காக வந்து ஜூஸை ரெடி பண்ணி அகருக்கு ரெடி பண்ணி புட்டிங் பண்ணிவிட்டு அண்டு கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுலேருந்து கொஞ்சம் ஜூஸை வந்து அகருக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல நோம்பு திறக்கிறதுக்காக ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு சுகர்லாம் சேர்த்து. இப்போ இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். இன்னொரு பக்கம் பைனாப்பிள் ஃப்ளேவரில் அகர் புட்டிங் பண்ணுறதுக்காக 10 கிராம்ஸ் அகரை 1.5 கப் வாட்டரில் பாயில் பண்ண விட்டுருக்கோம். இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி வரும்போது 1/2 கப் தான் வரும் நமக்கு. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். புட்டிங் செஞ்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாத்திரத்துலேயே திக்கான பைனாப்பிள் ஜூஸையும் எடுத்து மாற்றியாச்சு. இதுதான் வந்து நாங்கள் ரெடி பண்ண திக்கான ஜூஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் அகரையும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. அகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கலர் வந்து டல்லான மாதிரி இருக்குல்ல. ஓகே, நம்ம இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் வைக்கிறேன். அடுத்ததாக பசங்களுக்காக வந்து சாக்லேட் மில்க் ஷேக் ப்ளஸ் ஐஸ்கிரீம் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து நல்லா கட்டியாக காய்ச்சி கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். இதுவே உங்கள்கிட்ட வந்து கண்டென்ஸ்டு மில்க் வீட்டிலே இருந்தால் இதை ரெடி பண்ண அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து பாலுக்கு தக்கன சேர்க்குறேன். சேர்த்து வந்து இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அதை அப்படியே வந்து கட்டி ஆகி நமக்கு சூப்பரான ஒரு கண்டென்ஸ்டு மில்க் வீட்லேயே ரெடி பண்ணிக்க முடியும். பத்துற டைமில் நான் வந்து பீஸாவுக்கான மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன். பிகாஸ் வந்து நம்ம ஈஸ்ட் வச்சு கொஞ்சம் டைம் ஆயாச்சு ஈஸ்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி. நான் இங்கே 2 கப்ஸ் வந்து ப்ளைன் ஃப்ளார் எடுக்கிறேன். இதில் இப்போ தேவைக்கு தக்கன சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மிக்ஸையும் இதில் சேர்த்து நம்ம வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக பிசையக்கூடாது, கொஞ்சம் ஸ்மூத்தான ஸ்டிக்கியான பேட்டராக தான் ரெடி பண்ணணும். அப்போ தான் அந்த பீஸாக்கான பேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா மாவு வந்து எல்லாம் சேர்ந்து ஒட்டி வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம வந்து நல்லா சாஃப்டாக ஆகிறது வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை நான் வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டு இதை வந்து பொங்க வைக்கிறதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வைக்க போகிறேன். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அவுட்டரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது அப்படி இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்மளோட கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், பிகாஸ் இதோட வந்து இன்னும் கட்டியாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும். இது ஆறதுக்குள்ளாடி நான் வந்து ஐஸ்கிரீமுக்கான விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஸ்டிஃபாக பீட் பண்ணணும் இல்லை, ஓரளவுக்கு க்ரீமியாக வந்து பீட் பண்ணி எடுத்தால் போதும். அப்போ தான் ஐஸ்கிரீமும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம சூடு ஆறுறதுக்காக வச்சுருந்த கண்டென்ஸ்டு மில்கை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே சாக்லேட் மில்கில் சேர்க்குறதுக்காக வெனிலா ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுவே சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதர்வைஸ் கண்டென்ஸ்டு மில்க் ரெடி பண்ணுற டைமில் ஃபைனலாக அதில் 1/4 கப் சாக்லேட்டை சேர்த்து மெல்ட் பண்ணி மொத்தமாக இந்த மாதிரி கலந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதில் சேர்த்துருக்க இந்த கண்டென்ஸ்டு மில்க் ப்ளஸ் விப்பிங் க்ரீம் எல்லாம் மிக்ஸ் ஆகிறது மாதிரி ஒரு வாட்டி லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் நான் இங்கே வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிரப்பு வந்து ஃபைனலாக வந்து மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி நான் வந்து கண்டெய்னரில் விடும்போது 2 ஃப்ளேவர்ஸும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் இப்போ சாக்லேட் சிரப்பை நான் ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான கண்டெய்னரில் இந்த மாதிரி விட்டுக்கிறேன். அண்ட் எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக லைட்டாக ஒரு நைஃப் ஆர் ஸ்பூனோட எட்ஜை வச்சு அதை வந்து இந்த மாதிரி ஈவனாக அங்கங்கேயா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த விப்பிங் க்ரீம் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஐஸ்கிரீமை வந்து போர் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறமா இதை லைட்டாக வந்து நிரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் நான் திரும்பவும் வந்து சாக்லேட் சிரப்பை வந்து விட போகிறேன். ஸோ அந்த மாதிரி விடுறதுனால நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணும்போது வெனிலா ப்ளஸ் சாக்லேட் அந்த டேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அஃப்கோர்ஸ் அந்த ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணும்போதும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். சாக்லேட் சிரப் விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நான் நைஃபோட எட்ஜை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து லைன் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மார்பிள் பேட்டர்ன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை மூடி வச்சு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நோம்பு திறக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி இதை நம்ம எடுத்தால் போதும். அதுக்குள்ளாடி சூப்பராக செட் ஆகிடும். அண்ட் இந்த பக்கம் சிக்கன் பீஸா பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்ததை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றிடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அந்த முள்ளில் இருந்து அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் உதுத்து எடுத்துடலாம். ஸோ இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் கஞ்சிக்கு போட்டுடலாம். ரைஸ் வந்து ஆற வச்சு அதில் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததில் ஒரு பீஸை எடுத்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாம் மசாலா கஞ்சி பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லோ கலர் அந்த இன்ஸ்டன்ட் மசாலா மிக்ஸை வந்து இதில் சேர்த்துருக்கோம். அப்புறமா இந்த பக்கம் நம்ம பீஸா மாவு வந்து வச்சு பேஸை முதல்ல செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பீஸா மாவை எடுத்துட்டேன். இந்த பீஸா பேஸை நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி ஒரு அரை வேக்காடில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா அப்புறமா இஃப்தார் டைமில் வந்து லைட்டாக வந்து அதில் எல்லாம் சேர்த்து ஃபில்லிங்கெல்லாம் சேர்த்து நம்ம லைட்டாக வந்து அதை ஸ்டவ் டாப்பில் வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ பீஸா பேஸ் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்ததில்ல அதில் லைட்டாக வந்து டஸ்டிங் பண்ணி கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு நல்லா சாஃப்டான டவா வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு 1/2 இன்ச் திக்னஸில் நான் வந்து ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். இதுதான் ஏற்கனவே சூடு பண்ண தவா மேலே ரோல் பண்ணி வச்சுருக்க பீஸா பேஸை சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அங்கங்கேயா குத்தி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இதை நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லிட்டு வச்சு மூடி வைக்கிறேன். இது நல்லா வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நம்ம வச்சு எடுக்கும்போது நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த பக்கம் வேகிறதுக்காக இதை நான் 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் மூடி வச்சு நான் பேஸை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் 2 பேஸையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம், ஈவினிங் எடுத்தால் போதும். ஸோ நான் பீஸா சாஸ் பண்ணுறதுக்காக 4 மீடியம் சைஸ் தக்காளியை பாயில் பண்ண விட போகிறேன். இது வந்து நல்லா பாயில் ஆகி வெடித்து ஸ்கின் எல்லாம் வந்து லைட்டாக அந்த மாதிரி கிராக் ஆகி வரும்ல, ஸோ அந்த ஸ்டேஜில் வரது வரைக்கும் நான் கொதிக்க விட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வந்துட்டுது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடு ஆறதுக்காக தண்ணியிலேருந்து எடுத்து மாற்றிடலாம். தக்காளி பாயில் ஆகிற டைம்லேயே சிக்கனையும் நான் உதுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த காம்பு போர்ஷன் ரொம்ப திக்காக இருக்கும்ல, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
அப்படி ரிமூவ் பண்ணால் தான் ரொம்ப ஃபைனாக நமக்கு அரைச்சி எடுக்க முடியும், கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ சூடு பண்ண கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் போல். இதில் வந்து ஒரு 2-3 பல்லு பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சமாக கார்லிக் பவுட்ரு வந்து சேர்க்குறேன். இது வந்து பசங்களுக்கு வந்து சாப்பிடும்போது வாயில் வந்து தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கார்லிக் பவுட்ராகவே சேர்த்துட்டேன். அது பவுட்ரு வந்து எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நான் இதில் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டக்குன்னு நமக்கு பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்க முடியும். இல்லைனா அது வற்றுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். நாங்கள் வந்து வீட்டிலையே சீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பால்லேருந்து. வீட்டிலையே எப்படி சீஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து திருவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் அது ஃப்ரீசர்லேருந்து அப்போ தான் எடுத்தேன். ஸோ அதனால் வந்து லைட்டாக நைஃபை வச்சு சீவி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு இருக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் போட்டிருந்தோம், அது நல்லா வற்றி வந்துடுச்சுது. இந்த ஸ்டேஜில் நாம் சுகர், சால்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன், இந்த 4 தக்காளிக்கும் சரியாக இருக்கும். அப்புறமா இதுலேயே கொஞ்சம் வந்து சில்லி பவுட்ரு, அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன். இதுவே பெரியவங்களுக்குன்னா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறமா மிக்சடு ஹெர்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துடுறேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் பாயில் பண்ண விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா தலை இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட போகிறோம். இனி நம்மளுக்கு ஈவினிங் தான் ஒர்க்கு. ஸோ அதுக்குள்ளாடி நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இச்சூஸ் ஹென்னா வந்து எனக்கு ப்ராடக்ட் ரிவ்யூக்காக சென்ட் பண்ணி தந்திருந்தாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. பட் ஆல் ஓவர் இந்தியா வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அனுப்பி தருவாங்க. இந்த ப்ராடக்ட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லலான்னு தான் நான் இந்த வீடியோ வந்து இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க வந்து ப்ரைடல் கோன் அப்புறமா நெயில் கோன் ரெண்டுமே வந்து சேல் பண்ணுறாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஃபைனலாக ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்து இச்சூஸ் ஹென்னா ஆர்கானிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ நெயில் கோன் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் ப்ரைடல் கோனை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் இது வந்து நம்ம 6 ஹவர்ஸ் வைக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரைடல் கோன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது போடுறதுக்கு. அண்ட் இது வந்து 100% ஹேண்ட்மேட் ஆர்கானிக் ஹென்னா. ஸோ கெமிக்கல் கிடையாது, எந்தவித அலர்ஜிஸும் இருக்காது. குழந்தைங்களுக்கும் தைரியமாக வச்சு விடலாம். இவங்கக்கிட்ட வந்து ப்ரைடல் கோன் 25 ருபீஸ் அண்ட் நெயில் கோன் பெர் 120 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெல்லர்ஸ் வாங்குறதா இருந்தால் இன்னும் ரேட்டை வந்து கம்மி பண்ணி தருவாங்க. அண்ட் ஆல்சோ ஹென்னா மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸும் நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹென்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மிக்ஸாலஜி கிளாஸும் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இது எல்லாமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் காண்டாக்ட் பண்ணி, இல்லைனா வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த மெஹந்தியோட பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மிடில் லெமன் ப்ளஸ் சுகர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹென்னாவோட. எனக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைமே கிடைக்கல. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு 3 ஹவர்ஸ் தான் வச்சுருந்தேன். 6 ஹவர்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். என் பொண்ணு பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வச்சுருப்பா. பேக் ஹேண்டில் டிசைன் போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக டார்க்காக வந்து அவளுக்கு செவந்திருந்தது. இது வந்து இன்னும் வந்து டைம் ஆக ஆக இன்னும் ரொம்ப டார்க்காக ஆகும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ இதுவே வந்து ரொம்ப சூப்பரான கலர் வந்தது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு சூப்பரான டார்க் ஆரஞ்சு கலர். ஸோ இன்னும் டார்க்காக வேணும்னா நம்ம இன்னும் நிறைய நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து அடிஷ்னலாக சொல்லியிருந்தேன், இந்த கோகோனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணுறது, அப்புறமா லெமன் வாட்டர் சுகர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரான பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். மில்கோன் வந்து நான் 6 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப டார்க்காக வந்திருக்குது. இதே நம்ம 1 மோர் டைம் திரும்பவும் மேலே வைக்கிறதுனால இன்னும் டார்க்கான கலர் நமக்கு கிடைக்கும். நீங்களும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இதுக்கு மறக்காமல் நீங்களும் உங்களை ஹென்னாவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம்ல. இப்போ இஃப்தாருக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நான் வந்து பீஸா வந்து செஞ்சு முடிக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நம்ம ரெடி பண்ண சாஸை வந்து ஈவனாக அந்த மாதிரி பேஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நான் வந்து உதுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ண போகிறேன். அண்டு வெஜ்ஜீஸ் வந்து நான் வந்து 2 பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேஸில் வந்து வெஜ்ஜீஸ் வச்சும் இன்னொரு பேஸில் வந்து வெஜ்ஜீஸ் வைக்காமலும் நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் கேப்சிகம் அப்புறமா ஆனியன் இது 2 தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளிலாம் நான் வந்து எடுக்கலை, லைட்டாக இது மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தக்காளி கூட வந்து இது கூட சேர்த்து போட்டுக்கலாம்.
அண்ட் ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண ஹோம்மேட் சீஸ் துருவி வச்சுருந்தால ஸோ அதையும் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்த தவா மேலே வச்சு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நான் அப்படியே மூடி வச்சு எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வில் வச்சு சூடாக ஆரம்பித்ததும் நம்ம ஹோம்மேட் சீஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து மில்க் ஷேக் பண்ணுறதுக்கான டைம். ஸோ ஒரு கப் அளவுக்கு திக்கான மில்க் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அண்ட் ஃபைனலாக 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் சிரப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்து இதை வந்து ஒரு வாட்டி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து 2 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக சில்லுன்னு இருக்குது. இப்போ பசங்களுக்கான சாக்லேட் மில்க் ரொம்பவே அழகாக ரெடி ஆயாச்சு. இதில் வந்து சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். சர்வ் பண்ணுற நேரம் நான் எடுத்துப்பேன். அடுத்ததாக நான் பீஸாவும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இஃப்தாருக்கான டைம் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ டேபிளில் வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அண்ட் நம்ம ரெடி பண்ண ஃப்ரூட்ஸ் சர்பத் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து தண்ணி எல்லாம் விட்டு ரொம்ப ஜூஸியாக வந்துருக்குது. இது கூடவே இஃப்தாருக்காக ரெடி பண்ணியிருந்த மசாலா நோம்பு கஞ்சி, அப்புறமா பைனாப்பிள் ஜூஸ் அண்ட் பைனாப்பிள் புட்டிங், கூடவே அஸ்யூஷுவலாக எப்பவும் போல் சம் ஃப்ரூட்ஸ் அண்டு பஜ்ஜி எப்போவுமே எங்கள் வீட்டில் நோம்பு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு இருக்கும். அது கூடவே தேங்காய் சட்னியும் டெய்லி வைக்கிறது தான். என்னோடய வ்ளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறமா அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி அண்ட் நேற்று செஞ்சுருந்த பதாம் மில்க் புட்டிங் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. ஸோ அதையும் எடுத்து வச்சுருக்கோம். ஃபைனல் டச்சு கரெக்டாக 5 மினிட்ஸ் முன்னாடி அந்த சாக்லேட் மில்க்கை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் நம்ம ஐஸ்கிரீமையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அது சூப்பராக செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்தது மாதிரியே நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்படியே ஒரு ஸ்கூப் எடுத்து நம்ம வந்து 2 சாக்லேட் மில்க்லேயும் நான் சேர்க்க போகிறேன். எங்களுக்கு வந்து நோன்பு திறக்கிறதுக்கு ஜூஸ், அப்புறமா வந்து ஃப்ரூட் சர்பத் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ உடனே வந்து எங்களுக்கு சாக்லேட் மில்க் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் மஹ்ரிப் தொழுகைக்கு அப்புறமா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெஹான் அண்ட் ரிம்ஷா 2 பேருக்கும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் டேபிளில் எடுத்து வச்சாச்சு. இதுதான் என்னைக்கான எங்களோட இஃப்தார் மெனு. ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வந்து சாக்லேட் மில்க், அப்புறமா வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணியிருந்த பீஸா அண்ட் ஃப்ரூட் சர்பத் எல்லாமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான இஃப்தார் ப்ரிப்ரேஷன் எல்லாமே நெஹான் அண்ட் ரிம்ஷா 2 பேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி அந்த சாக்லேட் மில்க் வித் ஐஸ்கிரீம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி நெஹான் வந்து அந்த ஃப்ரூட் சர்பத்தும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், நோன்பு வச்சுருக்க இந்த பசங்களுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவங்க கூடவே நாங்களும் வந்து நல்லபடியாக சூப்பராக நோன்பு திறந்தாச்சு. இப்போ பைனாப்பிள் புட்டிங் டேஸ்ட் பண்ண போகிறேன். பைனாப்பிள் புட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் புளிப்பும் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஆல்சோ பீஸாவும் ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.